ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில ரொம்ப மழை ரொம்ப காத்து ஆனாலும் கர்த்தர் மழைலாம் கொண்டு வந்திருக்கிறார். மிகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். உங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்காக நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அட்வான்ஸ் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் எல்லாம் இன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பாடணும். எல்லாமே அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஏன் பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் அவசியமா, உயிர்த்தெழுதல் ஏன் உயிர்த்தெழுதல் நடந்தது, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இந்த 4 சுவிசேஷங்களை பார்க்கும்போது கடைசி அதிகாரங்கள் எல்லாம் இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களும் அதிகமாக நாம் பார்க்கலாம். தேவனுடைய உயிர்த்தெழுதல், பாடுகள், அவருடைய வருகை குறித்து நிறைய காரியங்களை நம்ம 4 சுவிசேஷங்களை அதிகமாக நாம் பார்க்கலாம். மத்திய இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச வேண்டியது மத்திய 28ஆம் அதிகாரத்திலிருந்து 1 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களை குறித்து தான் நான் பார்க்க போறேன். மேத்யூ Gospel 28 chapter 1 to 10 verse தான் உங்க கூட நான் பேசலாம் என்று இருக்கிறேன். மரணம் என்பது எல்லாருக்குமே நிகழக்கூடிய ஒன்றுதான். மரணம் எல்லா வயதினருக்கும் வரும். வயது வித்தியாசம் கிடையாது. எந்த வயதிலையும் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம். இல்லை, எல்லாருக்கும் மரணம் குறிக்கப்பட்ட ஒன்று. மரணத்தை யாரும் தடுக்கவே முடியாது. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை நான் நிச்சயமாகவே எந்த விதத்திலும் அவர்களை காப்பாற்றவே முடியாது. மரணம் எல்லாருக்கும் நிகழ்க ஒன்றுதான். ஆனால் தேவனுடைய மரணம் மட்டும் வித்தியாசமான மரணம். நம்ம எல்லாம் மரணத்துக்கு பிறகு நம்ம தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். ஆனால் தேவனுடைய மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. இதுதான் உலகத்திலே வரலாறுகளிலே எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான காரியம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதுதான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகும். அந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு எல்லாருமே வந்திருக்க முடியாது. இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் எல்லாமே நடக்கும். இன்றைக்கு நீங்கள் கூடியிருக்கிறது கூட அந்த இயேசு கிறிஸ்துவால் தான். இல்லாவிட்டால் ஒருவரும் வரவே முடியாது. இப்போ அன்றைக்கு பார்க்கும் போது மரணத்தை கொஞ்ச நாள் வேற தள்ளிப்படலாம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மருந்துகள் கொடுத்து கொஞ்ச நேரம் வைக்கலாம். ஆனால் நிரந்தரமாக மரணத்தை தடுக்கவே முடியாது. இந்த மரணத்தை யார் அறிமுகப்படுத்தியது என்று பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் மரணத்தை அவர் அறிமுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எங்கே என்று பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்துல வைத்து அங்க ஜீவன் விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார். இந்த கனியை நீங்க புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அதனால நீங்க இந்த புசிக்கவே கூடாது என்று சொல்லியிருந்தார். சாகவே சாவாய் சொன்னார். ஆனா என்ன பண்ணாங்க, தேவனை விதித்த அந்த கட்டளையை மாற்றி அவர்கள் புசித்தார்கள். யார்? சாத்தான் அவர்களை வஞ்சித்தது. தேவன் இப்படி சொன்னாரா, நீங்க சாகவே மாட்டீர்கள், நீங்க புசிக்க நாளில் கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல மாறிடுவீர்கள். ஏன்னா அதுதான் பிதாசு, நீங்க அவரை போல மாறிடுவீர்கள் என்றுதான் நினைத்துதான் நீங்க அதை சாப்பிடவே கூடாது என்று சொன்னார். ஆனா பிசாசானவன் அவங்களை வஞ்சித்து ஏமாற்றினார். ஏமாற்றதுனால அந்த நேரத்தில் கீழ்ப்படியாமை என்ற கீழ்ப்படிய வேண்டிய நேரத்துல கீழ்ப்படியாமை என்ற பாவம் உலகத்திற்குள்ள வந்தது. அப்ப மரணம் தேவனாலதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா பாவத்தை நிமித்தம் தான் மரணம் வந்தது. பாவம் செய்யாவிட்டால் மரணம் வந்திருக்காது. ஆனா அது பாவத்தை நிமித்தம் யார் கொண்டு வந்தது? சாத்தான். இந்த 3 ஒன்றாக சேர்ந்து மனிதனை சாவுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. ஆனா பிதாவாகிய தேவன் பார்த்தார். ஆனா இப்படிப்பட்ட மக்களை மீட்கும்படியாக தான் பாவத்திலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டாம், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் உலகத்திலே சிந்தப்பட வேண்டும். பாவம் என்ற அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவர்களை விட்டு அகல வேண்டுமானார் இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்றுதான் கிறிஸ்துவாகிய தேவன் உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே பல இடங்களில் அவர் சொல்றார், உங்களுக்கு ஆமா நாம் இந்த உலகத்துல மரித்தாலும் நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. எப்படியும் தேவனோடு நாம் வாழுவோம். ஆனா நித்திய ஜீவன் நமக்கு தருவார். இந்த உலகத்துல நமக்கு சரீர மரணம் உண்டு, ஆனா ஆத்மாவெல்லாம் மரணம் கிடையாது. இந்த ஆத்மா மரணத்தை ஜெயிக்கும்படியாக தான், அந்த ஆத்மா தேவனோடு ஒன்று சேரும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டது. யார் ஒருவர் அந்த தேவனுடைய ரத்தத்தை நோக்கி பார்க்காங்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படியாக தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அநேக இடத்துல பார்க்கும் போது தேவன் கிறிஸ்துவை எழுப்பினார் என்று நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 2:32 பார்க்கும் போது அடிக்கடி பேதுரு தன்னுடைய பிரசங்கத்துல அடிக்கடி சொல்வார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார் என்று அவர் சொல்வார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசுவை, இந்த தேவன் இயேசுவை எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தலர் 4:10 தேவன் மரித்தொழுது எழுப்பப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:40 மூன்றாம் நாளில் தேவன் அவரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:11 தேவன் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கர்த்தரை குறித்து முற்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் வசனங்கள். இந்த வசனத்தின் வழியாக தான் தேவன் உயிர் எழுந்தார். அந்த வசனம் முற்காலத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிதான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உயிரோடு இருக்க தேவன் கடைசியில் என்ன செய்தார்? அப்போ ஆண்டவருக்கு ஒன்று கல்லறை திறந்திருக்கிறது, ஒன்று அவர் வைத்த கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. நான் போய் பார்த்து வந்தேன், அந்த கல்லறை திறந்திருக்கிறது. அதுதான் தேவன் உயிர் தெழுந்ததற்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டது. ஒன்று அவர்களுக்கு ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல தேவனுக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று மரணம், அடுத்தது உயிர் தெழுதல். ஒன்று அது சிலுவை, அடுத்தது வெறும் கல்லறை. 2 பக்கம் தேவனுக்கு உண்டு. மரணமும் உண்டு, உயிர்த்தெழுதலும் உண்டு, சிலுவை உண்டு, திறந்த கல்லறை உண்டு. 2 பக்கம் அவருக்கு உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கும் போது, அந்த வசனத்துல ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள்ல ஸ்திரீகள் கல்லறைக்கு விழுந்து வருகையில் போனார்கள் என்று வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாரத்தின் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் கல்லறைக்கு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு போனார்கள் என்று நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அதிகாலை இருட்டோட எழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அதிகாலையில் இருட்டோட போனோம்? நேற்று நாம என்ன பண்ணோம்? இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தோம். அதே மாதிரி அன்றைக்கு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவை கண்ணார கண்டவர்கள், இயேசுவின் மரணத்தை கண்டவர்கள், இயேசுவை வாயினால் அடிக்கப்பட்டதை பார்த்தவர்கள், அவருடைய காயங்களை பார்த்தவர்கள், இரத்த மடுகளை பார்த்தவர்கள், சிலுவையை சுமந்த சென்ற உருவத்தை பார்த்தவர்கள், அவரை இறந்து போனதை பார்த்தவர்கள் இன்றைக்கு கல்லறையில வைத்து விட்டார்கள். அவர்கள் தூக்கம் வருமா? யோசித்து பாருங்க. நேரிலேயே பார்த்து நம்ம யோசித்து பாருங்க. நமக்கு முன்பாக இயேசுவானவர் வாலியில் அடிக்கப்பட்டதும், அவர் சிலுவை சுமந்ததும், காயங்களும் இரத்தமும், சிலுவை நாதன் முதல் பாட்டை பாடணும். அந்த அந்த நிலைமை அவங்களை மறக்கவே முடியாது. ராத்திரியெல்லாம் அவங்க தூங்கி இருக்க முடியாது. வெள்ளிக்கிழமை ராத்திரியும் தூங்கி இருக்க முடியாது. சனிக்கிழமை ராத்திரியும் தூங்கி இருக்க முடியாது. வாரத்தின் முதல் நாள்ல இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு ஒரு கலக்கத்தோடு சென்றார்கள், இருட்டோடு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். வாரத்து முதல் நாள ஏன் ஓடுகிறார்கள்? பார்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்க போனவர்கள் ஆனால் துக்கத்தோடு தான் சென்றார்கள். போகும்போது நம்ம எல்லாம் கல்லறைக்கு போயிருக்கோம். யாராவது நம்ம குடும்பத்தில் யாராவது மறித்திருப்பார்கள், அவர்களை பார்ப்பதற்கு நம்ம எப்படியாவது கல்லறைக்கு போயிருப்போம். துக்கத்தோடு தான் போவோம், சந்தோஷத்தோடு போவோமா? ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாசத்துல கல்லறை திருநாள் என்று நம்ம தமிழகத்துல இந்தியாவில் கொண்டாடி கொண்டிருக்கோம். அன்றைக்கு நிச்சயமாகவே அன்றைக்கு கல்லறைக்கு போகாத மக்கள் இருக்கவே மாட்டாங்க. போய்
தங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய கல்லறையை பார்த்து வந்து கொண்டிருப்பாங்க. அப்போ போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு போக மாட்டோம். நிச்சயமாகவே இந்த கல்லறைக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அழாமல் வந்திருக்கவே முடியாது. அந்த கல்லறையை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு தான் வந்திருப்போம். அதே மாதிரி தான் இவர்கள் சென்றார்கள், கல்லறைக்கு சென்றார்கள். ஆனால் சென்ற இடத்துல பார்க்கும் போது ஒரு வித்தியாசத்தை கண்டார்கள். அங்கே என்ன இருந்தது? கல்லறை திறந்திருந்தது. அது மட்டுமல்ல, கல் புரட்டப்பட்டு இருந்தது. அது கல், பெரிய கல். அதுக்கு முதலாக 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தார்கள். பெரிய கல், அது அடைத்து வைத்திருந்தார்கள். சங்கிலிகளால் கட்டப்பட்டது, முத்திரை போடப்பட்டிருந்தது. இதெல்லாம் யாரு புரட்டி தள்வார்கள் என்று ஒரு ஏக்கத்தோடு தான் அவர்கள் சென்றார்கள். ஆனால் அங்கே காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. கல் புரட்டப்பட்டு இருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டு நீங்க பார்த்து வேற ஒரு தேவ தூதன் உட்கார்ந்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல நிச்சயமாகவே மனுஷனுடைய தீர்மானங்களை, மனுஷனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரால்தான் அவன் நினைத்தார், ரோம அதிகாரிகள் கல்லறை வைத்து இவரை பூட்டி வைத்து விட்டார், அடைத்து விட்டார், ஒரு வெளியவே வர முடியாது என்று மனிதர்கள் நினைத்தார்கள். நீங்க போங்க, காவல் வைங்க, முத்திரை போடுங்க எல்லாம் சொல்லி மனிதர்களுடைய முயற்சியை யார் தள்ளி போட்டதே? தேவாதி தேவன் அதை முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய நோக்கம் நிறைவேறும்படி அதே மாதிரிதான் உங்கள் மேல தேவன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். மனிதனால மனிதன் நினைத்தால் கூட தேவன் உங்களை வைத்திருக்க திட்டத்தை, உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. எந்த மனிதன் நினைக்கிற தீர்மானங்களை மாற்றி அமைக்கிறவர் தான் நம்முடைய தேவாதி தேவன். உங்களை குறித்த நோக்கம், உங்களை எதற்காக தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை எதற்காக ரட்சித்தார் என்ற நோக்கம் அவருக்கு தெரியும். அதற்கு எதிராக எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அந்த தடைக்கற்கள் எல்லாம் வெற்றி கற்களாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக வைத்த திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கல் புரட்டப்பட்டிருந்தது. ஏன் கல் உடைக்கப்படவில்லை? கல் புரட்டப்பட்டிருந்தது. கல் உடைத்தால் என்றால் டீச்சர்கள் தான் கல்லை உடைத்தார்கள் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்க அப்படி இல்லை, கல் புரட்டப்பட்டிருந்தது பார்க்கிறோம். அது மட்டுமல்லாக அந்த மேலே ஏறி அந்த இடத்துல தேவ தூதன் இருக்கிறார் என்று பார்ப்போம். இந்த தேவ தூதன் எங்கிருந்து வந்தார் என்று பார்க்கும்போது அந்த முதல் வசனத்துல பார்க்கும்போது 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து வந்த தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான் என்று பார்க்கிறோம். முதலாவதாக இதை பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க சொல்ல தூதன் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்ல, நீங்க பயப்படாதீங்க. பார்த்து அந்த மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரர்களை பார்த்து அவங்க சொல்றார், தேவதூதன் நீங்க பயப்படாதீங்க. ஆனா அங்க இருந்த காவலாளிகள் பயந்து நடுங்கி செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனா இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளுக்கும் தூதன் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீர்கள். நீங்க 5ஆம் வசனத்துல நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தேடுங்கள் என்று நான் அறிவேன். நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. ஆனா தேடி வந்த உங்களுக்கு நான் செய்கிற ஒரு நற்செய்தி, நீங்க பயப்படாதீங்க. சகோதரி பிரீத்தி சொல்லும் போது சொன்னாங்க, அவன் பயப்படாதீங்க ஆண்டவர் பேச்சுக்கிறார் சொன்னார். ஆமா, அன்றைக்கு தேடி வந்த மக்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்க தேடி வந்திருக்கிறீங்கள, உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க. காவலாளிகள் பயந்து செத்து போனார்கள். ஆனா நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களை குறித்த நோக்கத்தை திட்டமாக நிறைவேற்றுவார். உங்களுக்காக கிரீன் கார்டுக்காக காத்திருந்தார்கள். நிச்சயமாக அநேகருக்கு வேலை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படி பயத்தோடு நடுங்கி கொண்டிருக்க இங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இயேசுக்காக நீங்க வந்திருக்கிறீர்கள் அல்ல, உங்கள் காரியம் எல்லாவற்றையும் நான் ஜெயமாக முடித்து தருவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நிச்சயமாகவே பயப்படாதீர்கள். நீங்க ஆனா ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை தேடாவிட்டால் நிச்சயமாக நமக்கு சகாயம் வராது. தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு அவர்
நன்மையாக காரியங்களை செய்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டபடியால் அன்றைக்கு கல்லறையில் இருந்த மரியாளுக்கு மற்ற மரியாளுக்கு நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை குறித்து ஆண்டு சொல்ற பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறது இல்லையா? இந்த வார்த்தையை எங்க கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவார பிறந்த போது அங்க சொல்ல வானத்திற்கு பயப்படாதீங்கள், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் உங்களுக்காக அவர் பெத்லகேம் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த பயப்படாதீங்களுக்கும் இந்த பயப்படாதீங்க ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த பயப்படாதீங்கள் என்று சொல்லப்பட்டது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனா எந்த பயப்படாதீங்க சொன்னது உங்களுக்கு எப்படி கொடுத்தது? ஒரு தைரியத்தை கொடுத்தது. உயர்த்த ஆண்டவர் இறந்து போயிட்டார், பயப்படாதீங்க, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தை தான் இந்த பயப்படாதீங்க. வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறதுனால கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். தைரியத்தை குறிக்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு மரண பயம் இருக்குது. பிசாசை குறித்த ஒரு பயம், வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லையா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எதை குறித்தும் கவலைப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது சில பிரச்சனை வரும், சில காரியங்கள் நமக்கு முன்பாக ஒரு பயங்கரமான காரியமாக தோற்றும். இந்த நாள் இப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த நாள் வேலையில எப்படி இருக்குமோ, பயந்து தான் இருக்கின்றோம். அமெரிக்க தேசத்துல வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. எந்த தேசத்துல வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் பயம் தான் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பயப்படாதீங்க, உங்களை எல்லா பயத்துக்கும் நான் நீங்களாக்கும்படிதான் நான் உயிர் தேழ்ந்தேன், மறித்தேன், இதோ சதாக உயிரோடு, இதோ என்ற வார்த்தை மிகவும் ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தை. அதோ என்றால் உங்க கார் எங்க இருக்கிறது கேட்டா அதோ அங்க இருக்கிறது சொல்லுவோம். இதோ உங்கள் பைபிள் எங்க இருக்கிற இதோ என்று சொல்லுவோம். அப்போ இதோ என்ற வார்த்தை அதோ என்ற வார்த்தைக்கும் மிகுந்த வித்தியாசம். தூரத்துல இருக்கிறத அதோ என்று சொல்லுவோம், கிட்டையில இருக்கிறது அருகாமையில் இருக்க இதோ உங்க பக்கத்துல இருக்கிறார், இதோ உங்க அருகில இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார், உங்களுக்குள்ள இதோ இந்த வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தை. அதோ என்ற வார்த்தை இல்ல, இதோ மரித்தேன், இதோ சதாகால உயிரோடு இருக்கிற பக்கத்திலே உங்களை வைத்திருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர். முதலாவதாக உயிர்த்தெழும் செய்தி என்னன்னு சொன்னோம்னா மீனிங் அதுக்கு ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், நான் உங்களுக்கு கூடவே இருக்கிறேன், பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்றார். ரெண்டாவதாக பார்க்கும் போது இந்த மீனிங் ஆஃப் த ரிசரக்ஷன், இந்த ரிசரக்ஷனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே அவர் சொல்லி வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் அவர் முன்னாடியே குறித்தார். அப்போ மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் நாள் மனுஷகுமாரன் பூமியில் வயிற்றுக்குள்ள யோனாவை போல இருப்பார், ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அதே மட்டும் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை சொன்னார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, இது புதிதான காரியம் இல்லை, நான் உயிர்த்தெழுவேன் சொன்னார். புதிதான காரியம் இல்லை, நான் உயிர்த்தெழுவேன். ஆனா நீங்க தான் நம்புறேன். ஆனா அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ, நான் உயிர்த்தெழுந்தவே சொன்னாரோ, அந்த சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்ன சொல் வார்த்தை தவறாத தெய்வம் அவர் தான். நான் சொன்னபடி அவர் உண்மையின் தெய்வம், அவர் மனமான மனுஷர் அல்ல, பொய் சொல்ல மனிதனம் அல்ல, சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொல்லி நிறைவாற்றாதிருக்கிற வசனத்தும் நிறைவாற்றாதிருக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் சொன்னபடியே அவர் செய்கிற தேவன். நான் உயிர்த்தெழுவேன் சொன்னார். அந்த வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற பிதாவாக தேவன் அவரை உயிர்த்தெழ செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரா?
எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசி இருக்கிறாரா? எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று மிக கவலையோடு இருப்பீர்களா? இல்லை. கர்த்தர் சொன்னதபடி நிறைவேற்றுகிறது. அவர் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. குறித்த நேரத்துல அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே செய்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா ஒருத்தருக்கு தேவன் எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ, எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டேன், ஆனா இந்த வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்று மிக கவலையோடு இருக்கிறார், ஏக்கத்தோடு இருக்கிறார். ஆனா கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்து முடிப்பேன். என் வார்த்தை ஒருபோதும் கீழே வெறுமனை விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இரண்டாவதாக உங்கள் சொல்லுகிறார், அவர் இங்கு இல்லை. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்ததான். குழப்பமான நேரத்துல, கலக்கமான நேரத்துல கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தை பேசுவார். அந்த வார்த்தை உங்களை திடப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். தேவன் வார்த்தையின் வடிவு வந்தார். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையின் மூலமே எல்லாமே உண்டாக்கின தேவன். வார்த்தை சொல் தவறாதவர். ஆனா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வல்லவர். தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. ஆமேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் சொன்னபடியே அவர் உயிர்த்ததார். அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றின தேவன். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஊழியம், அது மிஷன் ஆஃப் த ரிசரக்ஷன். உங்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுத பிறகு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அங்க சொன்னாரு பாருங்க, அந்த இடத்துல மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க அவர் சொல்றாரு, அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லப்படுது. நீங்க போங்க. அவர் 7ஆவது வசனத்துல அவர் மருத்துவரில் எழுந்தார் என்று போய் சொல்லுங்கள், போ சீஷர்களுக்கு சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பாக நான் இங்க போவேன், கலிலேயாவுக்கு போக போறேன், போய் நீங்க சொல்லுங்க. அவங்க அவசரமாக பயத்தோடு கலக்கத்தோடு வந்தவர்கள். ஆனா தூதன் சொல்லுங்க, நீங்க போ சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லணும். சீஷா உயிர் தெழுந்தார் என்று போய் சொல்லுங்க. ஆனால் துரிதப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பயத்தோடு வந்தவர்கள் இன்றைக்கு ஓடி ஓடி அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையை சொல்லும்படியாக, சீஷர்களுக்கு சொல்லும்படியாக அந்த தூதன் அவர்களை துரிதப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். கலக்கத்தோடு துக்கத்தோடு வந்தவர்கள் கலக்கம் மாறி துக்கம் மாறி விரைவாக ஓடி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அவர்கள், நான் உங்களுக்கு கலிலேயாவுக்கு போறேன், நீங்க போய் அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்றார். இந்த இடத்துல பாருங்க, மருத்துவர்கள் எழுந்த, ஆனா நிச்சயமாக அவர் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று பார்க்கும் போது, தேவன் ஒவ்வொருத்தருக்காக பார்க்கும் போது அவர் மரித்து எழுந்த பிறகு முதலாம் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு பிறகு யாராருக்கு தரிசனமானார் என்று பார்க்கும் போது 12 பேருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம், 70 பேருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம், 500 பேருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அவர் உயர்த்தி எழுந்த பின்பு அண்ணாவுக்கு காய்வாக்கு காட்டல, பிலாத்துக்கு காட்டல, அவரை ஆசாரியர்களுக்கு காண்பிக்கல, பரிசேயர்களுக்கு காண்பிக்கல, சதுசேயர்களுக்கு காண்பிக்கல. தன்னை உயிரோடு எழுந்த யாருக்கு காண்பித்தார் என்றால் தம்முடைய பிள்ளைகளை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் தரிசனம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவ்வளோ நேசிக்கிறார். அதுதான் அவர் மரித்த முதலாக வேற யாருக்கும் அவர் தரிசனம் கொடுக்கல. யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய பிள்ளைகள் மேல அன்பு வைத்தபடியானதான் அவர்களுக்கெல்லாம் தரிசனமானார். இந்த தரிசனமானது இன்னும் நீங்க போய் அந்த சீஷர்கள் சொல்லுங்கள் என்று கலிலேயாவுக்கு அவளை போங்கன்னு அனுப்புறாங்க. ஏன் கலிலேயாவுக்கு போகணும்? அந்த கலிலேயால தான் முதலாக சீஷர்களை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். மீன் பிடிக்கிறவர்களை
அந்த கலிலேயா கடல் ஓரத்துல தான் மீன் பிடித்து கொண்டிருந்த மத்தேயுங்களெல்லாம் அவர் தேடி அவர்களை மீட்டு கொண்டு வந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவரோடு ஊழியம் செய்யும்படி வைத்திருந்தார். 3 வருட காலம் எருசலேமும் அதை சுற்றி இடங்களிலும் அவரோடு கூட இருந்த அற்புதம் அடையாளங்களையும் காணும்படி செய்தார். அவர் கூடவே அந்த எருசலேமில் இருந்தாங்க. எதேச்சியாக அது பாடுபடவும் அந்த நேரத்தில் எருசலேமில் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல ஊழியத்தில் தொடங்கினீர்களோ அந்த இடத்துல போய் மறுபடியும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவருடைய சீஷர்களை கலிலேயாவுக்கு போகும்படி அனுப்பினார். எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தேவன் உங்களை பிடித்தாரோ அந்த இடத்துல தான் உங்கள் ஊழியம் ஆரம்பிக்கின்றது. அந்த இடத்துல தான் நீங்கள் நற்செய்தியை சொல்லுகிற மக்களாக மாற வேண்டும். அன்றைக்கு மீன்பிடிக்கலாக இருந்த மக்களை அவர் கலிலேயா கடல் ஓரத்தில் பிடித்து அவர்களை மறுபடியாக அந்த இடத்துல பிடித்து என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த நற்செய்தியை சொல்லுபடி மறுபடியுமாக அந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து வைத்தான் என்று பார்க்கிறோம். தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் இந்த இடத்துல நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க எந்த தேசத்துல இருந்து வந்தாலும் சரி, எந்த தேசத்துல இப்பொழுது உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை நீங்க சொல்லும்படியாக. இதுதான் பெரிய சத்தியம். உலகத்துல இயேசு பிறந்தார் என்று பெரிய கொண்டாட்டமாக நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அலங்காரம், கேக்கு, கேரல், அலங்காரம், வீட்டில் அலங்காரம், சபையில் அலங்காரம் எல்லாருக்கும். ஆனால் ஈஸ்டருக்கு அலங்காரம் உண்டா? எக்கு தான் இருக்கு இல்லையா? ஒன்றும் அதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் அங்கெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் மல்லிப்பூ போட்டு அலங்கரிப்பார்கள். அந்த பார்க்கும்போது மல்லிப்பூனால அலங்கரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லணும். இதுதான் பெரிய சத்தியம். இயேசு பிறந்தால் ஒரு நாள் தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஒரு நாள் தான். அற்புதங்கள் செய்தால் தான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய விசேஷம் எதுன்றால் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் ஒருவனை மாற்றி அமைக்க முடியும். வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு காலியான கல்லறையை பார்த்து சொல்லும் போது தான் மெய்யாகவே அப்படியா எங்கள் ஆண்டவர் அப்படியா சொல்லி அவங்க கேட்பார்கள். எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், எங்களுக்காக எங்கள் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் அவர் உலகத்தில் வந்தார் என்ற இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படணும். அதுதான் இன்றைக்கு நாம் கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டிய காரியம். ஊழியம் செய்வதில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் நிச்சயமாகவே அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பறைசாற்றுகிற மக்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக பாடுபட்டார், அதை நம்ம இன்றைக்கு கட்டாயமாக சொல்லுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னே அவர் போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னே, உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நீங்க எங்கே போகிறீர்களோ உங்களுக்கு முன்பாக அவர் போய்கொண்டே இருப்பார். போங்க, உங்களுக்கு முன்னே அவர் போனார். இப்போது உங்களுக்கு முன்னே எந்த காரியத்தை நீங்க போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, கல்லூரிக்கு போறீங்களா, எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே அவர் போவார். உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர் அவர். அருகாமல் மட்டும் இருக்கிறவர்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிறவர். எந்த இடத்துல நீங்க போனாலும் உங்களுக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவன், தடைகளை நீக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக போவார். அது மட்டும் இல்லாம அந்த வசனத்துல வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல அவளை எதிர்பட்டு அவளை வாழ்க என்று அவளை வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அவளுக்கு எதிராகவும் இருப்பார், அது மட்டுமல்ல அவங்க முன்னாகவும் இருப்பார், பக்கத்திலே இருப்பார். உங்களை வாழ்த்துகிறவாக அன்றைக்கு சீஷர்களை வாழ்க என்று சொல்லி அவள் வாழ்த்தினார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், நீங்கள் சுகத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை வாழ்த்துகிறார். நீங்கள் சமாதானத்தோடு இல்லை, அந்த கூட்டி அறைக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவளை வாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷம் அதை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. நானே உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நாம செய்யக்கூடிய காரியம் பெரிய காரியம். இன்னைக்கு உயிரோடு எழுந்து நாம ஈஸ்டர் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மக்களாக, கர்த்தருக்காக பேசுகிற வாய்கள் வேண்டும், பேசுகிற நாம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தருக்காக நம்ம வாயை திறந்து பேசுகிற மக்களாக மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள்,
அந்த இடத்துல அந்த தேவன் உங்களை உயர்த்துவார். அதற்காக நீங்கள் ஆண்டவரை குறித்து நீங்க சொல்ற மக்களாக, சுவிசேஷம் சொல்ற மக்களாக நீங்க மாற வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு முதலாவதாக பயப்படாதீங்க சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அது மட்டும் கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை நிறைவேற்றுகிறது. கண்களை மூடி ஒரு பாடலை பாடும்போது, ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியம் வைத்திருக்கிறேன், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு பாடல் பாடுகிற வரங்களை கொடுத்திருக்கலாம், ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும் வரங்களை கொடுத்திருக்கலாம், மற்றவர்களை தீற்றுகிறவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தை எனக்கு காட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல எனக்காக எதற்காக என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே என்னை நீ நடத்தும், என்னை கனப்படுத்த நடத்தும், ஒரு ஊழிய நான் செய்யணும் ஆண்டவரே. என்னை பயப்படாத பேச்சின மட்டும் போதாத ஆண்டவரே, உண்மை குறித்து அநேக மக்களுக்கு நாங்கள் நற்சாய்வு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுக்குவோம். இந்த உயிர்த்தெழுந்த செய்தி கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக நம்முடைய பாவ வாழ்க்கை மாறுபடியாக தான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல அவங்க பாவம் செய்த போது அங்க நிர்வாணம் காணப்பட்டது. அந்த நிர்வாணத்தை மூட அவருக்கு தோல் உடைய கொடுத்தார், ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நாம என்ன காரியத்தை பாவத்தோடு வாழ்கிறோமா, நம்முடைய ஜீவன் தெய்வனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவை மறுபடியுமாக நாம சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? என்னுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்த ஜீவியம் செய்கிறேனா, பரிசுத்த வாழ்க்கையா நான் வாழ முடியுமா என்று யோசித்து பாடுங்கள். ஒரு நிமிஷம் உங்களோட வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கின்ற காரியங்களாம் மாற வேண்டுமானால் கர்த்தரிடத்துல வாருங்கள், அந்த கல்வாரியில வாருங்கள். ஒரு பாடலை பாடும்போது, ஆண்டவரே இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாங்க ஒரு முறையாக மன்னியும் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. வாழ்க்கை நிச்சயமா கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன பயப்படாதீங்க சொன்ன ஆண்டவர், உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே சொன்ன ஆண்டவர், எல்லாவற்றுக்காக முன்பாக உன்னை கடந்து செல்கிறேன். எந்த ஊழியத்தில் உங்களை தொடங்கினாரோ அந்த ஊழியத்துல உங்களை நிலைநிறுத்தும்படியாக தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நிமிஷம் அந்த கல்வாரி காட்சியை கண்முன்பாக கொண்டு வாருங்கள். கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? உலகத்துல வந்து எதையும் கொண்டு போக போறதில்லை, எல்லாம் இங்கதான் வைத்துட்டு போகிறோம். நம்ம கொண்டு செல்ல போகிறது நற்கிரியைகள், நற்காரியங்கள், நல்ல சாட்சியோட தான் தேவத்துல போகணும். ஆமா ஆண்டவர் நல்ல செய்த நீ காரியம் வாய், என்னுடைய பிரவேசியை ஆண்டவரோட கூப்பிட போறார். நல்ல காரியங்களை செய்துட்டேன் ஆண்டவருக்கா, நல்ல காரியம் செய்துட்டேன் என்று நம்ம சொல்லும் போது, மக்களை என் கூட இரு, ஏதோ வாசற்படை வந்துட்டேன், நீ உன்னை கூட்டிக் கொண்டு நான் போவேன்னு சொல்லுகிறார். சப்பேசி அவர்கள் பாடலை பாடும்போது கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. கையில்
இந்த இடத்துல பிள்ளைகளை வைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஆவியினாலும் சரீரத்தினாலும் தங்கள் கிரியையினாலும் அப்பா ஒவ்வொரு நாளும் இதோ ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார், நான் ஜீவிக்கிறேன், அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லும்படியாக ஆண்டவரே அந்த பரிசுத்தான அபிஷேகம் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பரிசுத்தான வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே இந்த இடங்களை ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே இவர்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, தைரியப்படுத்தும் ஆண்டவரே. நீ போகமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் சொன்ன தேவன் இவளை போக விடவெல்லாம் ஆண்டவரே முன்பாக சென்று ஆயத்தப்படுத்தும். அநேக பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கூட்டு சேர்க்கப்படுகிறார்கள். உதவி செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். ஆச்சரியம் உடக்கணத்துல படைக்கிற ஆண்டவரை நீ பொறுப்படுத்த நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதா.